வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு பூமாஸ் ஃபெதர்ஸ். இன்றைக்கி நம்ம ரசம் சீரீஸில் ரொம்ப அருமையான இந்த வெயில் காலத்தில் நிறைய கிடைக்கக்கூடிய மாங்காயிலிருந்து மாங்காய் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப எளிமையாக, அதே டைம் ரொம்ப கம்மியான டைம்லேயே நம்ம இந்த ரசத்தை ரெடி பண்ணிடலாம். நம்ம இதில் பருப்பு வேக வச்சோ இல்லைன்னா பருப்பு தண்ணியையோ நம்ம எதையுமே சேர்த்துக்க போகிறதில்ல. அதே போல் இந்த மாங்காயை நம்ம வேக வச்சு அந்த மாதிரி வேலைகள்லையும் இறங்க தேவையில்லை. அதே போல் புளியும் நம்ம இந்த ரசத்துக்கு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாங்காயில் இருக்க புளிப்பு சுவையவும் இது கரெக்டாக இருக்கும். 3 பேத்துக்கு தேவையான ரசத்துக்கு ஒரு மீடியம் சைஸ் மாங்காவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பேத்துக்குன்றதுனால 3 பீஸ் நான் இதில் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி அப்படியே தோலோடு வச்சுருக்கேன். மீதி சதை பகுதியை ஃபுல்லாகவேவும் நான் தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுல ஒரு 3/4 வாசி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 வாசி இருக்கட்டும். இது மிக்ஸி ஜாரில் ஒரு 5 பல்ஸ் வரைக்கும் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரிக்கு இருக்கும். இனி இதில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 2 பெரிய காஞ்ச மிளகாய், 10லேருந்து 12 குட்டி வெள்ளைப்பூடு பற்கள், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு 2 பல்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் எடுத்துக்கிட்ட மாங்காயில் புளிப்பு சுவை ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இந்த குட்டி தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்களோட மாங்காயோட புளிப்பு சுவை குறைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னொரு பழமும் சேர்த்துக்கலாம். இனி இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் சேர்த்துட்டு 2 பல்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய மாங்காய் ரசத்துக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரசம் வைக்க போகிற கிண்ணத்தில் இந்த மசாலாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இனி இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது 3 பேத்துக்குன்னு சொல்லி தனியாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீசஸையும் நம்ம இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ளேவர்ஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை புளிப்பு உங்களோட மாங்காய் எடுத்துருக்கிறதுல பத்தலை அப்படின்னா நீங்கள் ஒரு தக்காளி பழம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. எனக்கு சுவை கரெக்டாக இருந்துச்சு அப்படின்றதுனால நான் எதுவுமே ஆட் பண்ணிக்க போகிறதில்ல. இனி தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுத்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், மீதம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க அந்த மாங்காய் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்த உடனேவும் நம்ம ரசத்தையும் இதில் சேர்த்து ஊற்றிடலாம். ரசத்துக்கு நல்லா நுரக்கட்டி வந்தாலே போதுமானது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா நுரக்கட்டி கொஞ்சம் அப்படியே தள்ளி விட்டு வெளில வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், முக்கியமாக கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் ரொம்பவுமே பிடிக்கும். நம்ம பருப்பு போட்டு அப்படி இல்லைன்னா அதை வேக வச்சு செய்கிறத காட்டிலும் இந்த மாதிரிக்கே பண்ணுறப்போ அதோட ஃப்ளேவர் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். நான் இதில் கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கல. எதுக்குன்னா அந்த மாங்காயோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம அந்த கொத்தமல்லி தழை போட்டோன்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் டாமினேட் ஆகிற மாதிரிக்கு எனக்கு ஃபீல். அதனால் நான் போட்டுக்கல. அதனால் கொஞ்சமாக கொத்தமல்லி சீட்ஸ் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு இஷ்டம் அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி தழை கூட நீங்கள் சேர்த்து பரிமாறலாம். நம்ம அந்த மாங்காயை கீத்து போல் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம் இல்லையா, அந்த பார்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த ரசம் சாப்பிட்றப்போ நம்ம ஏற்கனவே அதெல்லாம் அரைச்சிட்டோன்றதுனால அந்த மாங்காய் நம்ம தனியாக எடுத்து சாப்பிட முடியாது. ஆனால் அந்த மாதிரி கீத்து போல் நம்ம ரெடி பண்ணி அதில் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்றப்ப ரொம்ப அதாடி அழகாக பிச்சு சாப்பிட்ற ரொம்ப சூப்பராக இறங்கும் சாதம். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் உங்களோட வீட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆளை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போதும் பூமாஸ் ஃபெதர்ஸோட இணைந்தே இருங்க. தேங்க்யூ.